ஒரு பொன் குழந்தை இங்க இருந்து போகுதுன்னா அது இங்க இருந்து ஒரு செமையோட தான் போகும். அப்படி எல்லாம் ஒண்ணு நம்ம வீட்டுல இருந்து புண்ணியத்தோடு அங்க எல்லாம் போய் சேராது எந்த குழந்தையும். அது ஒரு செமையோட தான் அங்க போய் சேரும். போய் சேர்ற இடத்துல எல்லாம் அப்படியே பன்னீர் போலையா இருக்கும். அங்க ஒரு பெரிய குப்பைமேடு இருக்கும். இங்க இருந்து செமந்துட்டு போறது அங்க இருக்கிற குப்பைமேடு என்ன ஆகும்? கை கொடுத்துரும். புரிஞ்சதா? ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? அங்க இருக்கிற குப்பையை பார்த்து சொல்ல மாட்டாங்க. இவ செமந்துட்டு போனதை வச்சுதான் பெருசா பேசிட்டு இருப்பாங்க. புரிஞ்சதா? எல்லாருக்கும் நினைச்சமையா வந்துச்சு, வந்த நாளையில இருந்து இப்படி இருக்கு. அந்த பக்கம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் என்ன சொல்லுவாங்க? எல்லாம் நல்ல குடும்பம் நினைச்சுதான் கொண்டு போய் குழந்தைய விட்டோம்ப்பா, போன நாள்ல இருந்து அங்க புள்ள ரொம்ப கஷ்டப்படுது. இப்படிதான் நம்மளுடைய சுபாவங்கள் இருக்கும், மனிதர்களுடைய சுபாவம். அப்போ இந்த இரு நிலையிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை பரிசீலனை பண்ணி அதை ஆராய்ச்சி, இந்த பக்கம் எவ்வளவு குப்பை மேடுறது, இந்த குழந்தை எவ்வளவு குப்பையை மடியில கட்டிட்டு போயிருக்கு, அங்க எவ்வளவு குப்பை மேடு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு யாரும் இருக்காங்களான்னா கிடையாது. கிடையவே கிடையாது. அது எங்கேயாவது கோடியில ஒருத்தன் என்ன மாதிரி முட்டாள் எங்கேயாவது ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு மரியாதையே இருக்காது. அவனை தேடி யாரும் போக மாட்டாங்க. புரிஞ்சதா? 5000 கொடு, 1000 கொடு, 2000 கொடுன்னு சொல்றான் பாரு, அவன் டுவா கூட இருப்பான். அங்கதான் போய் உட்காந்து காத்து கிடப்பாங்க. அவங்க சொல்றது அந்நேரத்துக்கு நமக்கு ஆறுதலா இருக்கும். ஆனா நடைமுறையில செயலாக்கத்துக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதை யோசிக்க மாட்டோம். யாருக்கும் யோசிக்க மாட்டோம். இப்போதைக்கு நம்ம கூட்டத்துக்குள்ள அந்த 10, 50, 60 பேர்த்துக்குள்ள கொஞ்சம் அந்த இதை யோசிக்கிறது யாருன்னா இந்த திட்டு போய் ஒருத்தன் தான். அவனும் கூட அப்பப்போ என்னை ஏமாத்துவான். ஆமா, அதுக்குத்தான் இப்ப ஆப்பு வச்சு விட்டுருக்கேன். நீ ஏமாத்துறீல அப்பப்போ அப்படின்னு சொல்லி. ஆமா, பார்க்கலாம். என்னடா முறைக்க? புரியுதா? அப்போ நம்ம அதுக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம இப்ப சிவராத்திரிக்கு எல்லாம் முழிச்சிருந்தா என்ன கிடைக்கும்னா யாராவது சொல்லுவாங்களா? முழிச்சிருந்தா நல்லதுப்பா, முழிச்சிருந்தா நல்லதுப்பாங்க. என்னதுப்பா நல்லதுன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க.